சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச் முடிஞ்சிருச்சு சேப்பாக்கில் நடந்து. அண்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எம்எஸ் தோனி வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணுவார் 6 அடிச்சு அப்படி நீங்கள் நினச்சிங்களா? இல்லை வந்து சச்சின் ரவீந்திராவை தான் அவர் ஃபினிஷ் பண்ண வைப்பார் நினச்சிங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய தாட் என்னென்னா, அது வந்து அவர் ரன் அவுட் வந்து அந்த ஜடேஜாவோட ரன் அவுட் வந்து எதுக்கு நடந்துச்சுன்னு எனக்கு புரியல. அது வந்து ஸ்கிரிப்டட் மாதிரி இருந்துச்சு, பட் ஆனால் புரியல என்ன நடந்துச்சுன்னு. பட் அதுதான் மேட்ச்சு. பட் மும்பை இந்தியன்ஸ் நல்லாவே ஃபைட் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும் உண்மையாகவே. பட் அந்த பிச்சில் வந்து ஒரு 155 ஒரு நல்ல டார்கெட் தான். விக்னேஷ் புத்தூர் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு பவுலிங் போட்டார் யங்ஸ்டர். அண்ட் அவர் கூட சேர்ந்து வில் ஜாக்ஸ் சாந்தனும் நல்லா போட்டாங்க, ப்ரெஷரை போட்டாங்க. நமன் திருன்னு ஒரு நல்ல ஸ்பின் போட்டார். பார்ட் டைம் ஸ்பின் பவுலர்ஸை வச்சு சூரியகுமார் நல்லா போட்டிருந்தார். பட் வெளியே இருந்து ரோஹித் சர்மா அப்யூசிவ் லாங்குவேஜ்லேருந்து கற்றுனார். அந்த மாதிரி சூரியகுமார் யாதவை இந்த ஓவர் கொடுக்காத அந்த பவுலருக்கு ரொட்டேட் பண்ணு கரெக்டாக அப்படின்னு திட்டினார். அது கிளியராக தெரிஞ்சிச்சு. ஸோ ரோஹித் சர்மா ஒரு வேளை ஃபீல்டில் இருந்திருந்தா மேட்ச் வேறு மாதிரி இருந்திருக்குமோ அப்படின்னு எல்லாருக்குமே தோணுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, பும்ரா அண்ட் ஹார்திக் பாண்டியா இவங்க 2 பேர் இல்லாமலே வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து இவ்வளோ நல்லா க்ளோஸ் மேட்ச்சை கொண்டு போயிட்டாங்க. அண்ட் சிஎஸ்கே வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் சச்சின் ரவீந்திராவோட ரன் அவுட் வந்து ரொம்ப க்ரூஷியலான ஒரு மேட்ச் டர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கும். அவரோட ரன் அவுட் மட்டும் கரெக்டாக அடிச்சிருந்தாங்க சப்போஸ்னா, கடைசியில் வந்து என்ன வேணால் நடந்திருக்கலாம். பிகாஸ் அதுதான் கேமு. ஸோ அங்கே தான் கேம் மாறிச்சு என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் பட் ஓரளவுக்கு காம்ப்ரிஹென்சிவாக வின் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே சொல்லணும். பிகாஸ் நூர் அகமது வந்து முக்கியமான விக்கெட்ஸ்லாம் பயங்கரமாக பிக் பண்ணிட்டார். சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் எடுத்துட்டார். அதனாலேயே வந்து மும்பை இந்தியன்ஸ் அங்கே ரன்ஸ் கம்மியாயிடுச்சு. பட் இருந்தாலுமே தீபக் சஹர் வந்து அட் தி எண்டு வந்து ஒரு நல்ல ஃப்ளரிஷோட இன்னிங்ஸை முடித்தார். பவுண்ட்ரிஸ் கரெக்டாக கனெக்ட் பண்ணார். அண்ட் தீபக் சஹர் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு. அண்ட் தோனி பேட்டிங் ஆடும்போது போயிட்டு சும்மா ஃபன்னியாக ஸ்லெஜ் பண்ணுற விஷயமா இருக்கணும், அதெல்லாம் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தார். அண்ட் அவருக்கு என்ன வன்மோன்னு தெரில, அப்படி வந்து கத்திக்கிட்டு இருந்தார் ஒரு விக்கெட் எடுத்ததுக்கப்புறம். அதெல்லாம் பார்க்கும்போது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு வந்து புரியுது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, எனக்கு புரியுது. உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குன்னு எனக்கு தெரியுது. அண்டு இட் ஹேப்பன்ஸ் அப்படி தான். இதுக்கே எப்படின்றீங்க. பட் ஆர்சிபியோட பிளேயர்ஸ் முகமது சிராஜ் இன்றைக்கி மேட்ச்சில் வந்து ஆட போகிறாரு ஜிடி டீமில். அதெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்க போகுது தெரில. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ரோஹித் சர்மா இன்னும் நல்லா ஆடி இருந்திருக்கணுமா, இல்லை ஆன்ஃபீல்டு கேப்டன் ரோஹித் பண்ணியிருக்கணுமா? அண்ட் தோனி வந்து அவரோட லைட்னிங் ஸ்பீட் ஸ்டம்பிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் guys. அண்ட் இந்த அளவுக்கு ஒரு வீக்கான பவுலிங்காக இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தோம் சிஎஸ்கேக்கு. பட் அவர் அந்த வீக்கான பவுலிங்கை வச்சு கலீல் அகமத் பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு. அந்த ஸ்டார்ட்டை வந்து நூர் அகமத் சூப்பராக மிடில் ஓவர்ஸ்லேயும் கொண்டு போனார். அண்ட் ஜடேஜாவும் ரன் கொடுக்காமல் போட்டு ப்ரெஷர் போட்டார். ஸோ இதனால தான் சிஎஸ்கே வந்து மெயினாக வின் பண்ணாங்க. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் தோற்றதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா, அவங்க டாப் ஆர்டர் ஃபெயிலியர். வில் ஜாக்ஸ் அடிச்சிருந்துருக்கணும், ஒரு 40 ரன்ஸ் அடிச்சிருந்துருக்கணும். அண்ட் திலக் வர்மா இந்த மாதிரி சூரியகுமார் நின்றுருக்கணும். அவர் லைட்டாக கால் எடுத்துட்டார், அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. ஸ்லைட்டஸ்ட் மிஸ்டேக்ஸ் தான் பெரிய காசாக இருக்கும். ஸோ அதுதான் நடந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் மேட்சோட ப்ரிவியூ வெயிட் பண்ணி பார்ப்போம் guys.